இன்றுள்ள இளம் பெண்களுக்கு கருப்பையில் நிறைய தொந்தரவுகள் அதிகரித்து வருவது ஏன் சார்? அதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? உயிரினங்களின் தோற்றம் உருவாகக்கூடிய கருப்பை, அந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வர காரணம். இப்போ கர்ப்பப்பை அதில் தொந்தரவு ஏற்பட்டால் நீக்கிறாங்க. அது அதற்கான தீர்வாங்கய்யா? அது எப்படி தீர்வு? படைச்ச அழகான உறுப்பை எடுத்து போட்டுட்டா அது தீர்வா? அது விளம்பரங்கள்ல நம்ம பார்க்குறோம். எப்படி படுத்தாலும் சூடாகும். உடல்ல மிகப்பெரிய சுவாச மண்டலம், மிகப்பெரிய உறுப்பு, சுவாச உறுப்பு எது? மாதவிடாய் இந்த மாசம் ஆக போகுது அப்படிங்கிறதையே நினைச்சு பயப்படக்கூடிய பெண்களே நிறைய இருக்காங்க. சுரப்பி சீரா சுரக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைய கால சூழல்ல பெண் கருத்தரிப்பதுன்றது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அது ஏங்க? எல்லாம் சாப்பிட்டுட்டு உனக்கு உயிராற்றலோட குழந்தை பிறகுனா எப்படி பிறக்கும்? கருப்பை காப்புரிமை திட்டம் மூலமா கருப்பை நீக்கிய பெண்கள், அந்த பிரச்சனை வயல நீக்கிய பெண்கள் கருப்பை நீக்கிய பிறகு ஹார்மோன் பிரச்சனைகளை இந்த திட்டத்தின் மூலமா சரி செய்து கொள்ளலாம். கணவர் மேல அதீதமான கோபம், வெறுப்பு பெண்கள் இருந்துச்சுன்னா கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். வணக்கம் வேதா சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சந்தோஷ், ரொம்ப நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. ஆரா யோகா மையம் வழங்கும் இணையவழி பயிற்சி திட்டம் எல்லாம் எப்படிங்க சார்? எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சி சார். ஆரா யோகா மையம் பயிற்சி திட்டத்துல கருப்பை காப்பு திட்டம் குறித்து சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க இருக்கிறாங்க சார். ஸோ இதற்கு கேள்வி என்னன்னா, ஒரு புதிய உயிர் தோன்றக்கூடிய இடமாகவும் ஒரு உருவம் பெற்று வெளியே வரும் வரை அதை பாதுகாப்பாக வைத்து இருக்கக்கூடிய அற்புதமான உறுப்பு கருப்பை. அப்படி இருக்கும் பட்சத்துல, ஆனால் இன்றுள்ள இளம் பெண்களுக்கு கருப்பையில் நிறைய தொந்தரவுகள் அதிகரித்து வருவது ஏன் சார்? அதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? உயிரினங்களின் தோற்றம் உருவாகக்கூடிய கருப்பை, அந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வர காரணம். இன்றுள்ள வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களோ ஆண்களோ அதிகமாக படுத்து தூங்குறது எதில்? பெட்டில். நம்ம இருக்கிறது தென் தமிழகம் அப்படின்ற இந்த பூமத்திய ரேகையில் இந்த வெப்பமண்டல பகுதியில் இருக்கும். நமக்கு இயல்பாகவே இங்கே சூழலில் வெப்ப மிகுதி. அப்போ வெப்பத்தை தணிக்கக்கூடிய முறையில் தான் வாழ்க்கை முறை இருக்கும். நம்ம மரபில் அப்படி தான் இருந்தது. கைத்துக்கட்டில் படுத்தாங்க, தரையில் பாய் விரித்து படுத்தாங்க, கோரப்பாய் விரித்து அப்படி படுத்தாங்க. இப்படி படுத்து வாழ்ந்த காலங்கள்லாம் இந்த தொந்தரவுகள் இல்லை. இந்த மெத்தைகள் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தைகள் என்னென்னவோ மெட்டீரியல் எல்லாம் வருது இல்லையா? ரொம்ப அது விளம்பரங்கள்ல நம்ம பார்க்குறோம். எப்படி படுத்தாலும் சூடாகும். ஏன்னா உடல்ல மிகப்பெரிய சுவாச மண்டலம், மிகப்பெரிய உறுப்பு, சுவாச உறுப்பு எதுன்னா நம்மளுடைய தோல் தான் சுவாச உறுப்பு. இதுல அமுங்கி அந்த பஞ்சு போல இதுல படுக்கும்போது உடலோட சேர்ந்து அமுங்கிய தன்மையில் இருக்கக்கூடிய பெட்டுகள் மூலியமாக இந்த உடலு தோல் வழியா உள்ள போயிட்டு வர காற்று சுழற்சி நடக்காத போது உடல் அதிகமாக சூடாகும். அதாவது வெப்பம் வேற சூடு வேறன்ற ஒவ்வொரு நம்ம உரையாடலையும் அதை பத்தி சொல்றோம். வெப்பம் சுழற்சியில இருக்கும், சூடு அது தேக்கமடைந்த வெப்பம் தான் சூடா இருக்கு. இப்ப இந்த சூடு அதிகமாகும் போது ஏற்கனவே நம்ம முந்தைய உரையாடல்களில் பேசும்போது அகவெப்பம் அப்படின்ற ஒன்று சொன்னோம். எல்லா உறுப்புகளும் மிதமான வெப்பநிலையில தான் இயங்கும். அது அதிகமாக சூடாகும் போது அதனுடைய இயக்கமும் தடைப்படும். அதிக சூடு, இதனாலதான் பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வருது. இப்போ குப்புறப்படுத்து தூங்குறாங்க அப்படின்னா அடி வயிற்று பகுதி சூடாகும். அப்போ அந்த சூடாகும் போது அந்த கருப்பையில உருவாகக்கூடிய கருப்பை தாங்கக்கூடிய அந்த உடலை தயாரிக்கிற ஒரு அற்புத உறுப்பு இன்னொரு உடலையே செய்யும். அந்த உறுப்பு அதிக சூடடையுது இல்லையா? சூடடையும் போது சினைப்பை, அந்த ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை, கருப்பை எல்லாமே அதிகமாக சூடடையும் போது அதில் கருமுட்டைகள் உற்பத்தியுடைய இது ஒரு முழுமைத்தன்மையில இருக்காது. அதனால தான் இந்த தொந்தரவுகள் வருது. இன்னொன்று, இப்போ பெண்கள் அணியக்கூடிய ஆடை,
இந்த புடவை கட்டுறதே ரொம்ப மிக குறைவா இருக்கு. வாலிபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாவணி கட்டினாங்க நம்ம மரபுல. அதாவது இந்த வயிற்று பகுதி மூடாம இருக்கணும், இந்த வயிற்று பகுதி தொப்புள் பகுதியிலலாம் வெளிக்காத்து படணும் அப்படின்ற ஒரு ஆடை வடிவமைப்பு தான் நம்ம மரபுல இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே டைட்ஸு, இறுக்கமா அந்த இன்னொரு தோல் மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகளை அணிகிறாங்க. சுடிதார் அப்படின்றத முழுவதுமாக போத்தி கை, கால், பாதம், முகம் மட்டும்தான் இப்ப வெளியில தெரியுது. இந்த இடுப்பு பகுதி திறந்த நிலையில இருக்கும்போது தான் வெளிக்காற்று படப்பட அங்க இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அந்த தன்மையில நல்லா இயல்பா இயங்குறதுக்கு உண்டான ஒரு தன்மை ஏற்படும். இதுதான் காரணம். படுக்கிறது, பெட்டில் சூடாக்கிட்டே இருக்காங்க உடம்ப அதிகமா. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய பணிபுரியிற இடம், பெண்கள் அதிகமா பணிக்கு செல்றாங்க. எங்க திரும்பினாலும் ஏசி. இதுலயும் அதிகமா உடம்பு சூடாகும். வீட்லயும் ஏசில இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து தான். இப்படி பண்ணும்போது இந்த கருப்பை சார்ந்த தொந்தரவுகள் இது. அப்புறம் அணையாடைகள் சொல்லக்கூடிய நாப்கின். இன்னைக்கு வரக்கூடிய பெருநிறுவனங்களுடைய அணையாடைகள்ல வேதிப்பொருட்கள் கலந்து தான் வருது. அந்த ரத்தத்தை உறிஞ்சி ரொம்ப நேரம் வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல விளம்பரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட அணையாடையா இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றும். இப்போ அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, வெறும் வீட்டில் இருந்த பழைய காட்டன் புடவைகளை கிழிச்சு பயன்படுத்தினாங்க. அப்போல்லாம் எந்த தொந்தரவும் இல்லையே, நல்லா தானே இருந்துச்சு. குழந்தையின்மைலாம் இவ்வளோ தொந்தரவுகள் இல்லை. மாதவிடாய் சரியாக இருந்துச்சு. கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் இல்லை. என்னைக்கு அணையாடைகள் நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்தே கருப்பை சார்ந்த தொந்தரவுகள் அதிகம். அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களால் பிறப்புறுப்பு மண்டலமே பாதிப்படையுது. இப்படிப்பட்ட காரணங்கள் நிறையா இருக்கு. இதை பற்றி பேசும்போதுங்கய்யா, குறிப்பாக இப்போ பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் வந்து அடிவயிற்று பகுதி வந்து வலிக்கிறது வந்து இயல்பு. அது வந்து இந்த இயல்புனால வந்து அதுக்கான பாதிப்பு எச்சரிக்கைகளை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்களா? இது ஒரு சூசகமான ஒரு முறைங்களாயா? ஆமாம். அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வந்து பெண்ணுக்கு பெண்ணு மாறுபடும். அதாவது அந்த மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியே உடலில் மாற்றங்கள், அது மார்பகங்கள் கனமாக இருக்கும், மார்பகத்தில் லேசான வலிகள், கனத்து போயிருக்கும், அப்புறம் இடுப்பு வலி இருக்கும், அடிவயிற்று பகுதி வலி ஓரளவுக்கு இருக்கும். அது தாங்கக்கூடியதா? அப்படி இருந்தால் அது இயல்பு. தாங்க முடியாத அளவுக்கு, அதாவது மாதவிடாய் இந்த மாதம் ஆகப்போகுது அப்படிங்கிறதையே நினச்சி பயப்படக்கூடிய பெண்களே நிறைய இருக்காங்க. அப்படி ஒரு தாங்க முடியாது, அதாவது பிறண்டு அழுகிற அளவுக்கு அப்படிலாம் வலி வந்து அது மிகப்பெரிய ஒரு வேதனையா, அன்பேரபிள் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலிலாம் வருதுன்னா அதுக்கு ஒரு உள்ள காரணம் வரும். இவ்வளோ வலி வரும். அதாவது மாதவிடாய் காலங்களில் கர்ப்பப்பை உடம்புல இருந்து கொஞ்சம் இறக்கம் கொடுத்து இறங்கி வரும். அது ஒரு ரொம்ப சிறிய அளவில் நான் சொல்றது, இறக்கம் கொடுத்து உடல் கட்டமைப்புலேயே ஒரு உறுப்பு நகர்ந்து கீழே இறங்கி வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுருங்கி விரிஞ்சு வெளியேற்றுறது. அதிகமான உயிராற்றலை சேமிச்சு வச்சு அது மிதமிஞ்சிய உயிராற்றலை மாசத்துக்கு ஒரு தடவை வெளிப்படுத்துறது தான் மாதவிடாய் அப்படின்றது. அது தீட்டு கழிவு அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது சரியா நடக்கலன்னா இன்னைக்கு உயிரினங்களே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ அதீத வலி அப்படி இருக்குன்னா அது ஒரு அறிவுறுத்துதல், அங்க ஏதோ சரியா இல்லை, தவறா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி வலி வருது, எதனால் வருது, எதற்காக வருதுன்றது ஆழமா உள்ளுக்குள்ள கேள்வியா எழுப்பி அதுக்கு தீர்வுகளை காணணும். இப்போ இதன் மூலமா வந்து கருப்பையை பாதுகாக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்னங்கய்யா? பாதுகாக்கணும் அப்படின்னு கெடுக்காம வச்சுக்கணும். பாதுகாப்புன்றது உடலே பாதுகாப்பு தான். உடலே நம்மளை அழகா ஆரோக்கியமா எப்பவும் வச்சுக்க முடியல தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா நான் தான் அந்த முந்தைய கேள்வியில சொன்ன மாதிரி நிறுவனங்களுடைய வேதிப்பொருட்கள் கலந்த அணையாடைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆடைகள் சொன்னபடி இன்னைக்கு அதெல்லாம் வந்து கேலிக்குரியதா போச்சு. தாவணி கட்டினா இது நாட்டுப்புறம் அப்படின்னு சொல்லி கேலி பண்ற மாதிரி அதுலதான் ஆரோக்கியம் இருந்துச்சு. தாவணியை கட்டுறதும் புடவைகள் அணியறதும் அந்த இடுப்பு பகுதியும் வயிற்று பகுதியும் வெளிக்காத்து படுற மாதிரி இருக்கக்கூடிய முறை. அப்புறம் நான் படுக்கிறது சொன்னேன் இல்லையா, பஞ்சு போன்ற அந்த மெத்தைகள்ல படுக்கக்கூடாது, பாய் விரிச்சு படுக்கணும். கட்டில்ல படுக்கலாம். அதாவது இருக்கைகளும் படுக்கைகளும் கடினத்தன்மையில இருக்கணும், ஹார்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். அப்படி படுக்கும்போது தான் உடலுடைய முதுகுத்தண்டு ஒரு நிலையில இருக்கும், உடல் சூடாகாம இருக்கும். இதெல்லாம் அப்போ வாழ்வியல்ல தேவையில்லாதது எதெல்லாம்ன்றதை நீக்கணும்னாவே அது பாதுகாப்பு தான். இன்னைக்கு இந்த பெருமைக்கு ஆட்பட்டு வாங்கி வச்சு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறது தான் அதிகம். இப்போ தேவையில்லாத இதெல்லாம் நம்மளது இல்லை அப்படின்னு ஒதுக்கணும்னாவே அது பாதுகாப்போட இயல்பாகவே இருக்கும். ஓகேங்க.
இப்போ இருக்க காலகட்டத்தில் பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு என்று சொல்லக்கூடிய கருப்பையில கட்டிகள் வர்றதுக்கான காரணம் என்னங்க? இந்த கருப்பை கட்டிகள் திருமணம் ஆன பிறகும் பெண்களுக்கு வருது. திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளம்பெண்களுக்கும் ஏற்படுது இப்ப அதிகமா. இதற்கு அடிப்படை காரணம் ஒண்ணு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்கய்யா. மனநிலை. ஓ. இதுக்கு அவங்க மருத்துவமனை அணுகி பார்க்கும்போது தைராய்டு செக் பண்ணுவாங்க. இந்த சுரப்பியோடைய சீர்நிலையில் இருக்கான்றதை பார்க்கும்போது அது சரியா இல்லைனாலும் பிசிஓடி, அதாவது கருமுட்டைகளை சுற்றி நீர் கோர்த்து இருந்ததுன்னா அது பேர் பிசிஓடி, நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் அதை சுற்றி ரத்தம் கட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து சிஸ்ட்டு, இப்படிலாம் ஒரு ஒரு விதமான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே தொடர் பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பெயர் வச்சுக்கிறது. அதை வச்சுக்கிட்டா அதை தூக்கி சுமக்கிறது. இப்போ இந்த சுரப்பி சரியா சீர்நிலையில் சுரக்கணும் அப்படின்னா இந்த சுரப்பி சீர்நிலையில் இருக்கணும். இந்த சுரப்பி சீர்நிலையில் சுரக்கணும்னா இந்த சுரப்பி சீர்நிலையில் இருக்கும். இதுக்கு பெயர்கள் இருக்கு இல்லையா? பீனியல், பிட்ரூட்ரி, தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே தலையாய சுரப்பி, கிங் ஆஃப் கிளாண்ட் அப்படின்னு சொல்றது இந்த சுரப்பி. இந்த சுரப்பி சீரா இருந்துச்சுன்னா எல்லா சுரப்பிகளும் சீரா இருக்கும். இது ஒண்ணுதான். இப்ப இந்த சுரப்பி சீரா சுரக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கணும். அவ்வளவுதான். மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் இந்த சுரப்பி சீர்நிலையில இருக்கும். அப்ப அதுக்காண்டி எப்பவுமே கவலையப்பட முடியாத, அது உங்க வாழ்க்கையில வரும் தான் போகும் தான், இல்லைன்னு சொல்லலை. மகிழ்ச்சி, நிறைவு அப்படின்ற ஒரு மனநிலை எப்பவும் இருக்கிறவங்களுக்கு எல்லா சுரப்பியும் சீர்நிலையில இருக்கும். அப்போ இந்த சுரப்பி இது சரியா இல்லை, இதுவும் சரியா இல்லை, இதுவும் சீர்நிலையில் இல்லை அப்படின்னா இங்கிருந்து ஒரு சுரப்பு கர்ப்பப்பைக்கு போகணும். கர்ப்பப்பைக்கு போனாதான் அங்க உற்பத்தி ஆகக்கூடிய கருமுட்டைகள் நல்ல வளமுள்ள கருமுட்டைகளா உற்பத்தி ஆகும். இப்படி வளமுள்ள கருமுட்டைகளாக உற்பத்தி ஆன கருமுட்டைகள், பயன்படுத்தாத கருமுட்டைகள் உடல் வெளிப்படுத்துறதா மாதவிடாய் இல்லையா? அதுதான் பார்க்கணும். புரியுதா இப்ப நான் சொல்றது? அப்ப அந்த சுரப்பியே சரியா சொல்றேன், மனநிலை தான் காரணம்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அதிகம் இப்ப படிக்கிற பிள்ளைங்களே வந்து ரொம்ப அழுத்தத்துக்குள்ள அவங்க அந்த மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள திணிக்கப்படுறாங்க இல்லையா? போட்டி உலகம் அப்படிலாம் பேசிக்கிட்டு அந்த இதுக்குள்ள ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல அழுத்தத்துல இரவெல்லாம் கண்முழிச்சு படிக்கிறது. தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம இருந்தாவே ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும். அப்போ அது மாறுதா? காலநிலையில உடலுடைய ஒழுங்குல இருந்து தவறும் போது இந்த சுரப்பிகள் சரியா சுரக்காது. உள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகும்போது பிரச்சனைகள் வரதானே செய்யும் அதிகமா. படிப்புன்றது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள ஒரு சின்ன ஒரு செயல். அதுவே வாழ்க்கையை வச்சுக்கிட்டா அப்போ வாழ்க்கை கிடைக்காது. அப்போ அதெல்லாம் தொலைக்கிறாங்க. இப்படி இரவுல அதிக நேரம் கண் விழிக்கிறது, பகல்ல விழிச்சிருக்க நேரம் அதிக நேரம் தூங்குறது, உணவுகள் நிறைய இப்போ ஜங்க் ஃபுட், வயதுக்கு அப்பதான் வந்த பிள்ளைகளுடைய தொந்தரவுலேயும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. மருத்துவத்துக்கு வர பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் அந்த கால் பாதத்தில் தான் பார்ப்போம் டயக்னோஸ் அப்படின்றது. நீர்க்கட்டிகள் அவ்வளோ, அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லவே எங்களுக்கு தயக்கமாக இருக்கும். அவ்வளோ இருக்குது. ஏன்னா இவங்க சாப்பிட்ற உணவு எது? இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எந்த உணவு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பீட்சா, பர்கர், சிக்கன். முக்கியமாக சிக்கனை சொல்லுவாங்க. ஓகே. இந்த பண்ணை கோழிகள், பிராய்லர் சிக்கன், இது மாதிரி சொல்ல பிள்ளைங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறது உண்டு. உனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா ரொம்ப பிடிக்கும். சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். சிக்கன் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப பிடிக்குமே. ஸோ நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீ அதுக்கு சரியா பதில் சொல்லிட்டேன்னா நீ சாப்பிடலாம், சொல்லலைன்னா சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க, நீ சாப்பிட்ற சிக்கன் ஆணா பெண்ணா, மேலா ஃபீமேலா? அது போல ரொம்ப நேரம் யோசிக்கும். இதை நீங்க அந்த கறிக்கடை விற்கிறவன்ட்டே கேட்டு பாருங்க, அவங்களுக்கே தெரியாது. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில உருவாக்கப்படக்கூடிய பண்ணை கோழிகள். அப்ப அந்த தன்மையில இல்லாத ஒரு உணவை அதிகமா எடுக்கும்போது இவங்க டிஎன்ஏ தானே மாறுது. இன்னைக்குள்ள பிள்ளைகளை பாருங்களேன், பெண் பிள்ளைகளுக்கு மீசையும் தாடியும் வரும், முடிகள் இங்க வருதா? ஆம்பளை பசங்களை பாருங்க, இன்னைக்கு மார்பகங்கள் இருக்கும், கட்டமைப்பே மாறுது, இன்னைக்கு மாறிட்டு வருது. இந்த மாதிரி இந்த பண்ணை கோழிகளை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கு. இது சொல்லப்போனால் விஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிக்கனை அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த மாதிரியான உடல் மாற்றங்கள், டிஎன்ஏலேயே மாற்றங்கள் வந்து அதில் இந்த தொந்தரவுகள் கொத்தா அந்த கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த உதிரமே வந்து கருப்பா தார் மாதிரிலாம் வரக்கூடிய நிலையில இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு இருக்கு. இந்த சாப்பிட்ற இந்த மாதிரியான
அதிக பொரித்த உணவுகள், உணவுன்னு சொல்லாத உணவு தகுதி இல்லாத உணவுலாம் இன்னைக்கு உணவா இருக்கு. அப்படிப்பட்டதெல்லாம் இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க இல்லையா? புரியுது. அப்போ வந்து இதுக்கும் என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இளம் பெண் குழந்தைகள் வந்து இளம் வயதிலேயே வந்து பூப்படைவதற்கான காரணமும் இதுவும் ஒண்ணுங்களா? இதுதான் காரணம். இதுதான் ம். முக்கியமான காரணம். 10 வயசுலலாம் இன்னைக்கு பூப்படைகிற பிள்ளைங்க அதிகம். பயப்படுறாங்க இன்னைக்கு. பெற்றோர்களே வந்து 10 வயசு தான் ஆகுது, வயசுக்கு வந்துருவாளோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கை முறைய தொலைச்சோம்ல. அதாவது பெண் பிள்ளைகளுக்கு வந்து வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சு குளிச்சோம். நல்ல வீட்ல உள்ள உணவுகள சாப்பிட்டோம். எண்ணெய் குளியலே இப்ப கிடையாது. எண்ணெய் குளியல் குளிப்பாங்களா அப்படின்னா தீபாவளிக்குன்னுவாங்க. தீபாவளிக்கு தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது. அது அன் வார அதாவது நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 நம்ம இதுல சொல்லிட்டு போனாங்க. அந்த வாரம் 2 அப்படிங்கிறதுல இந்த எண்ணெய் குளியல் வரும். இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா தைராய்டு வராது. தைராய்டு பிரச்சனை சரியாயிரும். மாதவிடாய் சீரா இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கு வாரம் எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாணும். செவ்வாய், வெள்ளி இதெல்லாம் நம்ம வாழ்வியல் முறையில சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம யூடியூப் சேனல்ல இதோட பதிவுகள்லாம் ஓப்பனா தான் வச்சிருக்கோம். எடுத்து பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எதையுமே செய்யறதில்ல. அப்படியே வாழ்க்கையோட ஒழுங்குலேருந்து வழுவி போகும்போது இந்த நிலைகள் ஏற்படத்தானே செய்யும். 10 வயசுலயே பூப்படையிறதும், பூப்படைஞ்சதுலேருந்து அதுலயும் இன்னைக்கு அவசரம். அந்த ஒரு பிள்ளை சரி அவங்க சொல்றபடி 14 வயசுலயே அந்த பிள்ளை பூப்படையுது. இளம் வயதுல அந்த பூப்படையிறது, அந்த பெற்றோர்களுக்கு அந்த பயம் வருது இல்லையா? இந்த ஒழுங்குகளுக்குள்ள அவங்கள வழிநடத்தி கொண்டு போலாம் இல்லையா? பிள்ளைகளுக்கு வழி நடத்துறது பெற்றோர்கள். அப்போ தலைக்கு குளிக்கணும் அதிகாலையில. வாரத்துக்கு 1 முறை செவ்வாய், வெள்ளி 1 முறையாவது 2 முறையும் இல்ல. சரி 2 வேளை 2 நாள் வேண்டாம். ஒரு நாளாவது எண்ணெய் குளியல். இப்படியான ஒரு வாழ்வியல் ஒழுங்குகள்ல அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னா, இந்த அச்சம் ஏன் வரப்போகுது? சீக்கிரம் பூப்படையறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். புரியுதுங்கய்யா. இப்போ பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இயல்பானதா? இல்ல அதை எப்பொழுதெல்லாம் கவனிக்கணும்? வெள்ளைப்படுதல் இயல்பானதுன்னா, எப்படி இயல்பானதுன்னா, மாதவிடாய் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 நாள் முன்னாடியும் வெள்ளைப்படுதல் இருக்கும். முடிஞ்ச பிறகும் இருக்கும். அது இயல்பு. எப்பவுமே வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அது உடனே சரி செய்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒண்ணு. இது சாதாரணமா அப்படியே விட்டுட்டே இருந்தாங்கன்னா, வெள்ளைப்படுதலுக்கே பேட் வச்சு பயன்படுத்தக்கூடிய அளவுல பெண்கள் இருக்காங்க. இது போக போக என்ன ஆகும்னா, இதுல ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த வெள்ளைப்படுதலே திடமா தயிர் ஆடை மாரிலாம் வர ஆரம்பிக்கலாம். மிக மோசமான நிலைக்கு போயிடும். இது உடனே பார்க்கணும். இது மரபுல என்ன சொல்லுவாங்கன்னா, வெட்டை சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டை அப்படின்னு சொல்லுவேன். வெட்டை சூடு. சூடு உள்ள போய் தேங்கிரும். இப்படி அதிகமா வெள்ளைப்படுறவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிவா இருக்காது. ஒரு மாரி ஒரு எரிச்சல், ஒரு தொய்வான மனநிலையில இருப்பாங்க. முடி கொத்து கொத்தா கொட்டும். கண்ணு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். முதுகுத்தண்டு முழுவதுமே ஒரு வலியோட இப்படி குனிஞ்சாங்கன்னா, முதுகுத்தண்டு முழுவதுமே வலி இருக்கும். ஒரு சோர்வு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது அதிகப்படியான சூடு, தேக்கமடைந்த சூடோட அதுக்கு தான் சொன்னேன் எண்ணெய் குளியல், அதிகாலை தலைக்கு குளியறது. எவ்வளவு எளிமையா இருக்கு தீர்வுகள். இத செய்ய மாட்டாங்க. இதுக்கு போய் என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்கேன் பண்றது, டெஸ்ட் பண்றது, நெட்ல பார்க்கறது எல்லாம் பார்த்து திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது. பண்ண வேண்டியதை பண்ணணும். பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுது. ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தீங்க. கருப்பை நோய்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? இதற்கும் உணவு முறைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குங்களா ஐயா? கருப்பை நோய்களா? கருப்பை அதான் பொதுவா நம்ம இதுல சொல்றது, என்னோட இதுல நோய்கள் அப்படின்னு ஒண்ணும் இல்ல அப்படின்றதான் என்னோட இது. கருப்பையோட செயல்பாடுல வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது கருப்பை நோய்கள் அப்படின்னா, இன்னைக்கு அத ரொம்ப விரிவா, ஆழமா எல்லாருக்குள்ளேயும் இந்த மருத்துவ உலகம் பதிவு செய்யுது. அத போய் ஸ்கேன் பண்ணிக்கிறதும், அதுல ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அதாவது மாதவிடாய் ஒரு சில மாதங்கள் ஏதோ 1 மாதம் தள்ளி போனா கூட உடனே அதுல ஏதோ ஒரு பெரிய குற்றம் வந்த மாரி, என்னமோ இவங்க கையில அது இருக்க மாரி அதெல்லாம் உடலோட தன்மை. அது 1 மாதம் அது சரியா சுழற்சி நடந்துட்டு இருக்கும்போது, 1 மாதம் ஏதோ தள்ளி போகுது அப்படின்னா, அது ஏதோ உடலுடைய தன்மை அது மாத்திக்குது. சரின்னு அதுக்கு காத்திருப்பு தான். காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு அமைதியா இருக்கணும். உடல்கிட்ட தன்னை ஒப்படைச்சிடணும். ஏன் தள்ளி போகுது அப்படின்னா, விடை இவங்க ஏதாவது வாழ்வியல் ஒழுங்குலேருந்து தவறுனாங்கன்னா தள்ளி போயிருக்கலாம். அதுக்கு ஆழமா யோசிச்சாங்கன்னா இவங்களுக்கே விடை தெரியும். இல்ல அது மீறி எல்லாமே ஒழுங்கா தான் இருந்துச்சு அப்படின்னா, உடல் ஏதோ அத தள்ளி போட்டு ஆக்குது. சரி அடுத்த மாசம் பார்ப்போம். உடனே ஏதோ ஆயிடுற மாரி இந்த புனைவுகள் சுத்தி இருக்கிறதுனால ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது தொந்தரவுகள் வந்துரும் அப்படின்னு பயந்து போய் பார்க்கறதுதான். நீங்க அதுல உணவு முறைகள பத்தி கேட்டீங்களோ? ஆமா.
உணவு முறைகள் தவறுகளால் ஏற்படுமான்னு கேக்குறீங்களா? ஆமா. ஆமா. அது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோமே. அதிகமான இந்த ஜங்க் ஃபுட் சொல்லக்கூடிய அ மாமிச உணவுகள், இந்த பண்ணை கோழிகள், பிராய்லர் சிக்கன் இந்த மாரி சாப்பிடும்போதும், அதிகமான அசைவ உணவுகள், அதிகமான பொரித்த உணவுகள் இப்படி சாப்பிடும்போது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமே கெடும். ரத்தம் கெட்டுச்சுன்னா எல்லாமே கெடும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பெண்கள் அப்படின்னாவே உளுந்து கண்டிப்பா எடுக்கணும். நம்ம மரபுல அதெல்லாம் இருந்துச்சு. அதேபோல கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை துவையல், கரு வெப்ப இலை அது பேரு. கர்ப்பப்பையின் வெப்பத்தை தணிக்கும் இலை. அதை இன்னைக்கு பயன்படுத்துறாங்களா? இல்லையே. ஏதோ வாசனைக்கு போட்டு எடுத்து போட்டுர்றோம். ஆனா மரபுல எப்படி இருந்ததுன்னா, அந்த மாதவிடாய் காலங்கள்ல வந்து பெண்களுக்கு அன்னைக்கு கருவேப்பிலை சட்னியோ, இல்ல கருவேப்பிலை சாதமோ செஞ்சு குடுப்பாங்க. அந்த அடி வயித்து வலி அதிகமா இருக்கும்போது, ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய ஜூஸா போட்டு குடிச்சோம்னா, உடனே வலி குறையும். அது பேரே அதான். கருப்பையின் வெப்பத்தை தணிக்கும் இலை. வெப்ப இலை. கருவேப்பிலைன்னு வேகமா சொன்னான். அதேபோல உளுந்துலாம் உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இந்த உணவுகள்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படின்னு முகம் சுளிக்கிறாங்க. அத சொன்னாவே, இத போய் யார் சாப்பிடுவா? உளுந்த வடையாவது சாப்பிடுங்க. உளுந்து போகணும். உளுந்து தான் எலும்புகளுக்கு உண்டான உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. இதெல்லாம் இன்னைக்கு தொலைச்சதுனால, ஏதோ அதான் அந்த உணவு முறையில எப்ப பார்த்தாலும் ஏதோ தோசை, சப்பாத்தி, ருசிக்கு மட்டுமே சாப்பிடுறது. சத்துக்கள பார்த்து சாப்பிட சொல்லல. ஆனா உணவு பன்மையமா இருக்கணும்ல. எளிமையா இருந்துச்சு உணவுகள். எத்தனை வகையான உணவுகள். அப்படி எடுத்து வீட்டுல சமைத்த உணவுகள். அடுப்பங்கரையில இருக்கு. ஆதி மருத்துவத்திலிருந்து எல்லாமே. அத தவிர்த்து நீங்க வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இப்ப இதன் மூலயமா 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து கர்ப்பப்பையில சில பிரச்சனையோ, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு வலியோ, இல்ல தொந்தரவோ ஏற்பட்டா அத வந்து மருத்துவமனைக்கு போய் அகற்றுறாங்க. இவ்வாறு இத அகற்றுறது மூலமா என்ன பாதிப்புக்கு உள்ளாகும் உடல்? இது சரியா? இது எப்படி சரியாகும்? கடவுள் படைத்த ஒரு படைப்பு அற்புதமானது இந்த உடல். இதுல உறுப்புகள நீக்கக்கூடிய அதிகாரத்த யார் குடுத்தது? பை அப்படின்னாவே அகற்றிடுறாங்க. கருப்பை, சினைப்பை, விந்துப்பை, பித்தப்பை அப்படின்னு பைன்னு உடம்புல எதெல்லாம் இருக்கோ, இந்த நவீன மருத்துவம் அத அகற்றிடுது. இந்த கருப்பை வந்து எவ்வளோ இன்னொரு உடலை படைக்கக்கூடிய அற்புத உறுப்பு அந்த கருப்பை. அந்த கருப்பையவே அகற்றக்கூடிய இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது தொந்தரவா இருக்கு. எடுத்து போட்டுரும். இன்னைக்கு மிகுதி ஒரு சில மாவட்டங்கள்ல புள்ளிவிவரத்துல முன்னிலையில இருக்கு. தமிழ்நாட்டிலேயே. அது குறிப்பிட்ட அந்த மாவட்டங்கள்லாம் சொன்னா அப்புறம் இதுவா இருக்கும். அப்படி இருக்கு. இந்த கருப்பை மூலியமா உடலுக்கு குடிக்கக்கூடிய தன்மைகள் என்ன அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து 2மே கருப்பை மூலியமா தான் பெண்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த கருப்பையை நீக்கிறவங்களுக்கு அப்புறமா பாருங்களேன், எலும்புடைய உறுதித்தன்மை குறையும். உறுதித்தன்மை குறைஞ்சு மூட்டு வலி, எலும்பு முழுவதும் உடம்புலலாம் வலி வரும். ஏன்னா சுண்ணாம்பு சத்து குறைஞ்சிருச்சு இல்லையா? அப்பவாவது நம்ம முன்னாடி வாழ்க்கையில வெத்தலை பாக்கு போட்டாங்க. இன்னைக்கு அதுவும் கெட்ட பழக்கம் ஆக்கிட்டாங்க. அதுல இந்த சுண்ணாம்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்னைக்கு கால்சியம் அப்படின்னாவே இவங்க பால் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது பால் கூட இல்ல, மில்க் அதுவும் இல்லை இப்ப. அப்போ சுண்ணாம்பு சத்து உடம்புல குறைஞ்ச உடனே இந்த கருப்பை நீக்கிறவங்களுக்குலாம் பாருங்க கொஞ்ச நாள்ல பல் கூச்சம் வரும். அப்புறம் அந்த கால் நகம், கட்டவிரல் கால் நகம் இருக்கு இல்லையா, அது கலர் மாறி சொத்தையாவே ஆகும். ஏன்னா உடம்புல எங்கெங்க கால்சியம் இருக்கோ உடம்பு உள்ள அங்கிருந்து எடுத்துக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ எடுத்தவங்க வந்து என்ன சந்திச்சு கேட்கும்போது சொல்றது, உணவுல அதை கொஞ்சம் சீர்நிலைப்படுத்தி கொண்டு வந்துருங்க. ராகி, அப்புறம் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, எள்ளு உருண்டை, எள்ளு இதிலெல்லாம் வந்து அந்த சுண்ணாம்பு சத்து, அப்புறம் இரும்பு சத்தும் குறையும் உங்களுக்கு. அதான் இரும்பு சத்துக்கெல்லாம் மாத்திரை வடிவில் கொடுக்குறாங்களே, அயன் அப்படின்றது. இது போட போட வயிறில் புண்ணு வர ஆரம்பிக்கும். உணவுல இருக்கு. எடுத்தவங்களுக்கு உடலுடைய திறன், அந்த பெண்மை அப்படின்றதுக்கு உண்டானதுவே அந்த பகுதி தானே, அந்த உறுப்பு. அதையே நீக்கிட்டாங்க அப்படின்னும் போது அது என்னன்னு சொல்றது? கடினம் தான். அதன் பிறகு இந்த மாதிரியான உடல் எலும்பு மண்டலமே வந்து நலிவடைய துவங்கிரும். புரியுதுங்க. ஐயா, இப்போ கர்ப்பப்பை வந்து அதுல தொந்தரவு ஏற்பட்டா நீக்குறாங்க. அதுக்கான தீர்வாங்கய்யா? அது எப்படி தீர்வு? அதுதான் இப்ப தீர்வுங்கிறது எப்படி இருக்குன்னா, படைச்ச அழகான உறுப்பை எடுத்து போட்டுட்டா அது தீர்வா? அதை நலப்படுத்திக்க முடியும். அப்படிதானே நலமாகறாங்க இந்த குழுக்கள்ல.
எவ்வளவோ பெரிய கட்டிகள்லாம் ரொம்ப இயல்பா வீட்ல இருந்தே சரி பண்ணிக்கிறாங்க. கர்ப்பப்பை அகற்றக்கூடிய நிலையில வந்து சந்திச்சவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல்கள் நம்ம வழங்குறோம். அற்புதமான ஒரு இயற்கை படைப்பு. கடைச்சிக்காய் 10 அது சொல்லிக் குடுப்போம். அத புறத்துல பூசியே அவங்க ஒரு 8 நாள், 15 நாள் இப்படி ஒரு காலம் இருக்கு. அத போடும்போது, அதிலேயே அந்த கட்டிகள் கரைஞ்சு வெளியேறத, அதன் பிறகு அவங்க எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கமான்றத ஒரு லேப் சொன்னா தானே நம்புறாங்க. அங்க போயே பார்த்துக்கிறாங்க. எல்லாம் முழுமையா சரியானது. அப்படி தீர்வுகள் எளிமையா இருக்கு. எடுத்து போடுறது தீர்வு இல்லையே. அது பேர் இழப்பு. அது தீர்வு இல்ல. இழந்துட்டோம். இன்றைய கால சூழல்ல பெண் வந்து கருத்தரிப்பதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அது ஏங்க? இது என்னன்னு சொல்றது இப்போ? ஒரு குழந்தைய பெத்துக்கிறதே இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையா இன்னைக்கு இருக்க மாரி இருக்கு. இன்னைக்குள்ள சமகால சூழ்நிலையில உள்ள பெண்களுக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம தாத்தா, பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எவ்வளோ பிள்ளைங்கள பெத்தாங்க. 10 பிள்ளைகள், 15 பிள்ளைகள்னு ஒரு வீடுகள்ல அவ்வளோ பிள்ளைங்கள பெத்தெடுத்தாங்க. அப்போ இருந்த அவங்கலாம் அறிவாளிகளா இல்ல. உடலை பொறுத்தவரைக்கும் மிதமிஞ்சிய அறிவு தான் மிகப்பெரிய தடையே. பிரச்சனைக்கு காரணமே அதான். இங்க தேவைப்படாமயே நெறைய தகவல்கள் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாருக்குமே. வாழ்க்கைக்கு அது தேவையா, தேவையில்லையான்னுலாம் கிடையாது. ஆனா தேவைப்படாம நெறைய தகவல்கள் வருது. அறிதல் அப்படின்றது மிகப்பெரிய நோய். அதான் மிகப்பெரிய நோயே. தேடி தேடி போய் தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய நோய். அத பத்தி தெரியாம இருந்தா அது சாதாரணமா இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டா அது மேல அச்சம் தானே வருது அப்படின்றது ஒண்ணு. அதான் அந்த வாழ்க்கை முறையில இவங்க அந்த கருப்பைய அதிகமா சூடாக்குகிறது. ஆடைகள் நம்ம முன்னாடி பேசினதுதான். அந்த டைட்ஸு, பேண்டீஸ் இந்த மாதிரி போடுறது. புடவை என்கிட்ட குழந்தை பிறப்பு தள்ளி போகுதுன்னு வந்து சந்திக்கிற தம்பதியருக்கு நான் சொல்றதே அதிகமா புடவை கட்டுங்க. அது ஒரு முக்கியமா சொல்லுவோம். பெட்ல படுக்காதீங்க. இதெல்லாம் வாழ்க்கை ஒழுங்குல இதெல்லாம் ஒரு பெட்ல படுக்கக்கூடாது. இரவுல உள்ளாடைகள் அணியக்கூடாது. புடவை அதிகமா கட்டணும். குளிக்கணும். தினமும் தலை குளிக்கணும். மாதவிடாய் காலங்கள்ல குளிக்காம இருக்கணும். வாரத்துக்கு 2 முறை இல்ல 1 முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த வாழ்க்கை ஒழுங்குகளுக்கெல்லாம் வரும்போது இயல்பா சாதாரணமா உங்களுக்கு கருப்பிடித்தல் நடந்து குழந்தை பெத்துக்கிறாங்க. 10 வருஷம், 8 வருஷம் எந்த சேட்டையும் அவங்க மருத்துவத்துல போய் பண்ணாம இருந்தா, அந்த ஐவிஎஃப் இதெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயும் ஃபெயிலியர் ஆகி வர்றவங்களுக்கு கூட ஒரு சில பேருக்கு நல்லாவே மாற்றங்கள் வந்து இயல்பா குழந்தைகள் பிறந்திருக்கு. இயல்பா இருந்தாவே வெகு சிறப்பா இயல்பா குழந்தை பிறக்கும். அறிவாளித்தனமா இதுல இன்னும் ஆழமா சொல்லப்போனா, ஒரு சில தம்பதிகள் என்னை வந்து சந்திப்பாங்க. அந்த குழந்தை பேரு தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்காக, என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்னு. நாங்க பேபிக்கு பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரத்துக்கு பிளான் பண்ணலாம், பிசினஸுக்கு பிளான் பண்ணலாம், பேபிக்கு என்ன பிளான் பேபிக்கு என்ன பிளான் பண்ணும் அப்படின்னா, சரி நானும் இதுவாகவே கேட்கறது உண்டு. என்ன பிளான் பண்றீங்க? இல்ல கன்சீவ் ஆகணும். அதன் பிறகு அந்த கர்ப்ப காலத்துல உண்டான செலவு. அதன் பிறகு டெலிவரிக்கு போணும். அதுக்கு உண்டான செலவு. அதுக்கப்புறம் பிறந்த பிறகு ஸ்கூலு இதெல்லாம். இது கரு தங்குறதுக்கு முன்னாடி 10 பிள்ளை, 15 பிள்ளைங்கலாம் பெத்துக்கிட்டாங்களா? அவங்களாம் இந்த திட்டமிடல் பண்ணாங்களா? அவங்களாம் ஏதாவது பிளான் பண்ணாங்களா? படுத்தாங்க, பெத்துக்கிட்டாங்க. இதானே வேணும் குழந்தைய பெத்துக்கிறதுக்கு. இந்த ஒரு அறிவு ரீதியான ஒரு நிலைக்கு போய் மனதை இறுக்கம் ஆக்குனாவே ஒரு பெண்ணுடைய கருப்பை இறுக்கமா இருக்கும். உணர்வும் இதுல முக்கியம். ஒரு பெண்ணுடைய கருப்பை லகுத்தன்மையில மலர்ச்சியா ஒரு மலர் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பெண்ணோட மனநிலை ஒரு வரம் நமக்கு வழங்கப்படுது. திருமணம் முடிச்சாச்சு, இனிமே ஒரு கூடல், அது மூலியமா இன்னொரு உறவு நமக்குள்ள மலருது. ஒரு லட்டு மாதிரி ஒரு அழகான குழந்தை எனக்கு பிறக்கும்ன்ற ஒரு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இருந்தாவே அந்த கருப்பை மலர்ந்து இருக்கும். அங்க கருமுட்டைகள் அழகா உற்பத்தி ஆகும். அதே போல ஒரு ஆண் எனக்கு ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, அந்த குழந்தைய இப்படிலாம் நான் சீராட்டுவேன், அது கூட இப்படி நான் வாழ்வேன், இது கூட நான் இப்படி வளர்ப்பேன்னு வைக்க வேணாம், நான் அந்த குழந்தையோட இப்படிலாம் மகிழ்ச்சியா வாழ்வேன்னு அவன் பூரிச்சு மனசுக்குள்ள மகிழ்ந்தானாவே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோட்டிலிட்டி கவுண்ட் எல்லாம் வீரியமாகும். மனம்தான் இங்க மருந்து இங்க ஒண்ணும் பண்ணாது. மருத்துவமும் தேவையில்லை. மற்ற உயிரினங்கள்லாம் குட்டிகளை பிறக்கிறதுக்கு ஏதாவது மருத்துவத்தை தேடுதா, மருந்துகளை தேடுதா? இயல்பா பெத்துக்குதுங்க இல்லையா? இப்படித்தானே படைக்கப்பட்டது. நம்ம முன்னோர்களும் அப்படித்தானே பெத்துக்கிட்டாங்க. காரண காரியங்களோட இயல்பா இருக்கிறதே அணுகுனோம்னா அது தள்ளிதான் போகும். புரியுது. இப்போ இருக்க சூழல்ல இப்போ அன்றைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து மருத்துவமனைகள்லாம் இல்லாம பெண்கள் வந்து வீட்டிலேயே குழந்தை பிறப்பு நடைபெற்றது. ஆனா இன்றைய சூழல்ல மருத்துவமனைகள் ஏராளமா அதிகரிச்சிருச்சு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து கருத்தரிப்பு மையம் வந்து எக்கச்சக்கமா கூடிக்கிட்டு நாளடைவுல வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இதை பத்தின
உங்களுடைய பார்வை மற்றும் கருத்து என்னங்க ஐயா? கருத்தரித்தல் மையம்ன்றது வீட்டை விட படுக்கை அறை தான். அதான் கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிறது. அதாவது கர்ப்பமாகிறதே மருத்துவம் ஆயிடுச்சு. கர்ப்பிணிகள் நோயாளிகள் மாதிரி ஆக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு பெண் கருவுற்றாவே அவளை நோயாளி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். அந்த எச்சரிக்கை அப்படின்ற பேரில் அச்ச உணர்வுகள் அதிகமாக அவங்களுக்குள்ள விதைக்கப்படுது. அதன் பிறகு குழந்தை பிறப்பே மருத்துவமனையில் தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு இந்த சமகால சூழல் தள்ளப்பட்டிருக்கு. அதுதான் வீட்டிலலாம் குழந்தை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொந்தரவுகள் உண்டு. அது பாதுகாப்பட்டது. அரசு மருத்துவமனைகள் அழகாக நடக்குது. இப்போயும் அரசு மருத்துவமனைகளில் ரொம்ப இயல்பாக 90% சுகப்பிரசவத்துக்கு தான் நடக்குது. அங்கேயும் அப்படி போகலாம்ல. அது ஒரு இன்னைக்கு கௌரவ பிரச்சனையால இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கௌரவமாக பேசக்கூடிய நிலைக்கு போய் நல்லா தானே இருக்குது. அரசு மருத்துவமனைகளில் அங்கே உள்ள செவிலியர்கள்லாம் ரொம்ப இயல்பாக பழகுறாங்க, இருக்காங்க. அரசாங்கம் அதுக்கு உண்டான விஷயங்கள் எவ்வளவோ கொடுக்குது. அதை பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் தவிர்த்துட்டு உணவு அடிப்படை வாழ்வியல் ஒழுங்கில் தவறக்கூடிய ஆணும் பெண்ணும் சொன்ன இல்லையா, அசைவ உணவுகளில் அந்த பண்ணை கோழிகளை சாப்பிட்றவங்களுக்கும் இன்னைக்கு உள்ள சூழலில் ஆண்கள் குடிக்காமல் இருந்தாவே கிண்டல் பண்ணுறாங்களே, தண்ணி அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி. இது எல்லாருமே செய்கிறாங்க இல்லையா, அந்த மது அப்படின்ற ஒன்று. இந்த மது அப்படின்ற ஒன்று உள்ள உயிராற்றலே குறையுது. இந்த மது இன்னைக்கு இவ்வளோ எண்ணிக்கையில் வழங்கப்படுறதெல்லாம் இயற்கையாக தயாரிக்கப்படுறது தான், என்ன ரசாயனங்கள் தானே எல்லாமே. அப்போ தொடர்ந்து ரசாயனங்கள் கொடுக்கும்போது உயிராற்றல் சிதையந்தான். இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவும் போட்டிருக்கு. தொடர்ச்சியாக பாருங்கள். பால் குடிக்கிறாங்களா, மாட்டுப்பால். அந்த மாடு காளை மாடோட சேர்ந்ததா இருக்கு இல்லை? இப்போ காளை மாடோட சேராத பசுவோட பால், கோழி சேவலோட சேராத கோழி, அதனோட முட்டை, அது சேவலோட சேராமே முட்டை போடும் பண்ணை கோழி இல்லையா? அப்போ சேவலோட சேராத முட்டை, விதை நெல்லே வராத அரிசி. திரும்ப விதை நெல் வராத அரிசி தான் இன்னைக்கு அதிகமாக எல்லார்ட்டையும் வெள்ளை வெள்ளையர்னு அரிசிகளை தான் சாப்பிட்றோம். விதை நெல்லே வராது. அதாவது முதல்ல சொன்னது காளை மாடோட சேராத பசுவோட பால், அதில் கால்சியம்லாம் இருக்குது. உயிராற்றல் இருக்கா அப்படின்றது கேள்வி. அடுத்தது சேவலோட சேராத கோழி, அதனுடைய முட்டைகளை சாப்பிட்றோம். அதில் உயிராற்றல் இருக்கா? நியூட்ரிஷன், புரோட்டீன் எல்லாமே இருக்குது. உயிராற்றல் இருக்கா? இல்லை. விதை நெல் வராத அரிசி, விதை நெல்லே வராத அரிசியில உயிராற்றல் இருக்குமா? இருக்காது. விதை இல்லாத பழங்கள், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், அப்போ உயிராற்றலே இல்லை. உயிர் இல்லாத தண்ணி, ஆர்வ வாட்டர், இப்படிலாம் எடுக்கிறாங்க இல்லையா? எதுலையுமே உயிராற்றல் இல்லை. இதெல்லாம் தானே இன்னைக்கு வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உனக்கு உயிராற்றலோட குழந்தை பிறகுனா எப்படி பிறக்கும்? அப்போ இதெல்லாம் சாப்பிட்டு மலடாயிட்டோம். இப்போ இந்த உயிரினங்களை தான் சிதைச்சது யாரு? மனிதர்கள் தான். இந்த சிதைத்த உயிரினங்கள் சத்தம் இல்லாம நம்மளை தண்டிக்குதா? இந்த பசுமாட்டுக்கு நீங்க ஊசி மூலியமா சினையை தானே செலுத்துறீங்க. இப்போ நீங்க அதானே பண்றீங்க. உங்களுக்கு அதானே பண்ணிக்கிறீங்க. ஆமா. அப்ப தண்டித்த உயிரினங்கள் சத்தம் இல்லாமல் உங்களை தண்டிக்கின்றன. இப்படி உயிராற்றலே இல்லாம எல்லாம் பண்ணி நீங்க மலடாயிட்டு, மலடு இல்லைன்னு நிரூபிக்க மலடு நீக்கும் மருத்துவமனையில நின்று போராடுறீங்க. அப்படின்றதான் அந்த வீடியோ ஏற்கனவே நான் பதிவு பண்ணேன். இன்னைக்கும் இருக்கு. உயிராற்றலோட இருக்கக்கூடிய உணவுகள் இன்னைக்கும் நமக்கு கிடைக்குது. விரும்பணும், இப்படி வாழணும்னு விரும்பணும்னா அந்த மாதிரியான உணவுகள், இப்படி பொருந்தாத உணவுகள், இது நமக்கு பொருத்தமில்லை, இதை சாப்பிடக்கூடாதுன்றது உள்ளுணர்வு சொல்லும், உள்ளுணர்வுல உணர்த்தும். அதை தவிர்த்துருவோம். எப்படி மன்னர்களும் அரசர்களும் வாழ்ந்த சமூகம் இது. உடல் திறனோட ஆற்றலோட எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு கோயிலையும் போய் நின்று பாருங்க. தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், திருச்சியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கோயில், பழமையான தொன்மையான கோயில்களில் இருக்கிற ஒரு தூணை இன்னைக்கு உள்ள விஞ்ஞானத்தை வச்சு ஒரு தூணை கூட இன்னைக்கு தயாரிக்க முடியாது, செய்ய முடியாது. அன்னைக்கு எதுவுமே இல்லாம மனிதர்கள் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? தன் மேல் பொறுப்பு இருந்துச்சு அவங்களுக்கு. தன் உடல் மேலையும் மனநிலையிலையும் அவங்களுக்கு பொறுப்பு இருந்தது. வாழ்க்கையிலையும் அவங்க பொறுப்போட, அதாவது தன் பொறுப்பு அப்படின்றது, உடல் மேல் மனதில் அவங்களுக்கு தன் பொறுப்பு இருந்த ஒரு சமூகம் எதை வேணாலும் செய்யும். எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டு திரும்பி நிற்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்க என்ன பொருள்? இன்னைக்கு யாருமே தன் மேல தான் பொறுப்பா இல்லை. உணவு மேல பொறுப்பா இல்லை, வாழ்வியல் ஒழுங்குல பொறுப்பா இல்லை. தன் மேலேயே தான் பொறுப்பு இல்லைன்னா தீர்வுகளை வெளியில தான் வேற யாராவது அது நமக்கு செஞ்சு விடுவாங்களான்றது தான்
எந்த உயிரினமாவது இன்னொரு உதவியை நாடுறதில்லை, மருத்துவத்தை தேடுறதில்லை. எல்லாம் மிதமிஞ்சிய சிந்தனையில மேம்பட்ட ஒரு உயிரினம் இன்னைக்கு எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குன்றத அவங்கவுங்க இதுல இருந்து சீர்தூக்கி இதன் மூலியமாக அவர்களை சீர்தூக்கி பார்த்து இப்பயும் உடல் தயாரா தான் இருக்கு தன்னை மாத்திக்க சீர்தூக்கி பார்த்து அந்த தன் பொறுப்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு தங்களை ஆட்படுத்திக்கிட்டாங்கன்னா தயாரா இருக்கு உடல். புரியுதுங்க. இதை பத்தி பேசும்போது முக்கியமா கருப்பை காப்பு திட்டம் இதன் வடிவமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் இது எல்லாமே ஏதோ பெருசா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இன்னைக்கு உள்ள பெண்கள் ரொம்ப அச்சத்துக்கு போயிடுறாங்க. அதுல மாதவிடாய் தள்ளி போனா பதறது, அந்த அடி வயிற்று வலி, ஏதோ ஒன்று இருக்குமோன்றதெல்லாம் நினைக்கிறது. இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப எளிமையானது. காத்திருப்பும் தற்சோதனை, சுய பரிசோதனை அப்படின்னு சுய பரிசோதனை சொல்வதோட அதான் தன் பொறுப்பு, தான் கான்சியஸ்னஸ், தன் மேல ஒரு பொறுப்போட இருந்து இதை சரி பண்ணிக்கணும். அது மிக எளிமையானது. நான் எப்பவுமே சொல்றது எளிமையானது தான் எப்போ வலிமையானதா செயல்படும். தீர்வுகள் மிக எளிமையாக நம்ம பக்கத்திலேயே இருக்கு. அதை ஒரு வழிகாட்டுதலா நம்ம வழி நடத்தி வழங்குறோம் அப்படின்னும் போது அதை வீட்டில இருந்தே செஞ்சு மிக எளிமையாக குணப்படுத்திக்கலாம். எல்லாமே மிக எளிமையாக இறைவன் வழங்கி இருக்கிறான். அதை ஆழமாக உள்ளார்ந்து நமக்குள்ளே கேள்வி எழுப்பி அதிலிருந்து தீர்வுகளை எடுத்துக்கொண்டு நலப்படுத்திக்கலாம், சரி செய்து கொள்ளலாம். அந்த ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த கருப்பை காப்பு திட்டம். ஏற்கனவே இவ்வளோ பெண்கள் பயணிச்சு மிகப்பெரிய என்ன நேராக கூட பார்த்ததில்லை, சந்திச்சதில்லை. எந்த மருந்துமே நம்ம கொடுக்கறதில்ல. வீட்டில் இருக்கிற அடிப்படை பொருட்களும் வாழ்வியல் ஒழுங்குகளும் உடற்பயிற்சிகளையும் நம்ம கொடுத்து தான் அவங்கள வழி நடத்துகிறோம். அதில் மிக எளிமையாக அது சீர்நிலை அடைஞ்சு நல்லா அவங்களுக்குள்ள நலமடைகிறாங்க. புரியுதுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, கருப்பை காப்புரிமை திட்டம் மூலயமா கருப்பை நீக்கிய பெண்கள், அந்த பிரச்சனை வாயில நீக்கிய பெண்கள் கருப்பை நீக்கிய பிறகு ஹார்மோன் பிரச்சனைகளை இந்த திட்டத்தின் மூலயமா சரி செய்து கொள்ளலாமா? உறுப்பு நீக்கப்பட்டா அதுக்கு உண்டான பாதிப்புகள் கண்டிப்பா உடல்ல வெளிப்பாடு இருக்கதான் செய்யும். இது நம்ம கொடுக்கறது ஒரு நோயாளிக்கு அப்படின்னு தனிப்பட்ட அப்படின்னு நம்ம நோயினே இல்லைன்னு தானே சொல்றோம். இது நோயோ பெரிய இதுவோ ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது இது இயல்பா இருக்கக்கூடிய வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு ஒழுங்கு, உடல் ஒழுங்கு இப்படித்தானே நம்ம வழி நடத்துறோம். தாராளமா அவங்களும் இணைஞ்சு இதை கடைப்பிடிக்கலாம். கடைப்பிடிக்கும் போது இதுல இருந்து அவங்க இந்த ஒரு ஒழுங்குக்குள் அவங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றி பயணிக்கும் போது மனதும் ஒரு நிலைக்கு அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தன்னை நம்பக்கூடிய ஒரு நிலை இதுல அழகா மேம்படும். நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அப்படின்னு சொல்றதோட ஒரு ஒப்படைப்பு அது அவங்களுக்கு புலப்பட்டு ஆற்றலோடையும் மகிழ்ச்சியாகவும் அவங்க இருப்பாங்க. புரியுதுங்க. இப்போ இந்த திட்டம் அனைத்து வயது பெண்களுக்கும் சரியா இருக்கும்? ஆமா, அனைத்து எந்த வயது இருந்தாலும் இதுல இணைஞ்சு பயணிக்கலாம். நான் ஆரம்பத்தில் அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது அது முழுமையாக நான் முடிக்கல. இதிலே நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பெண் 14 வயசுல பூப்படைகிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் ரொம்ப படிக்கணும்னு இரவெல்லாம் கண்முழிச்சு படிக்கிறது, அப்போ மாதவிடாய் தள்ளி போகிறது, இவங்க உடனே ஓடி போய் டாக்டர்கிட்ட பார்க்கறது, மருத்துவர்கிட்ட பார்க்கறதெல்லாம் பண்ணாம அந்த பெண்ணுக்கு ஒரு 20 வயசு வரை எதுவுமே அதுக்காக பண்ண வேண்டாம். ஏன்னா கருப்பை, சினைப்பை, அந்த யூட்ரஸ், ஓவரிலாம் அப்பதான் வளர்ந்து வரும். உடனே அதுக்கு போய் மருத்துவம் பார்க்க வேண்டாமே. முழுமையா இன்னும் குரோ ஆகி முடியல, முழுமை அடைஞ்சு முடியல. கருப்பை முழுமையா வளர்ச்சி அடைய முடிந்து 21 வயது. அதனாலதான் சொல்லுவாங்க பெண்களுக்கு திருமண வயது 21 அப்படின்னு நம்ம இதுல ஆட்டோல எல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா. அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த கருப்பை முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த கருவை உள்ள தாங்கக்கூடிய நிலைக்கு தயாராயிரும். அது வளர்ச்சியை அடையிறதுக்குள்ள அதுல தொந்தரவுன்னு தேடிட்டு பெற்றோர்களுக்கு கூட்டிட்டு போறதும் மருந்துகளை அதுக்காக எடுத்துக்கிறதும் மிகப்பெரிய தவறு. முழுமை அடையிறதுக்குள்ளேயே அதுக்கு உண்டான மருத்துவத்தை பார்க்க கூடாது தானே. இது அடிப்படை தானே, இது எல்லாருக்கும் தெரியும் தானே. காத்திருப்பு தான் அதுக்கு முக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அதுல தொந்தரவுகள் ஏற்படுதுன்னா அந்த பிள்ளை சாப்பிட்ற உணவு முறை சரியா இல்லை, வாழ்வியல் முறை சரியா இல்லை, அதை மாத்தணும். அதை மாத்தினாதான் அதான் தீர்வு. இதுக்கு போய் மருத்துவம் பார்க்கறது தீர்வு இல்லை. வளர்ந்து வர ஒரு தன்மையை போய் மருந்துகள் மூலியமா அதை பண்ணக்கூடாது. நல்ல மருத்துவர்கள் அவங்களே சொல்லிடுவாங்க, இப்போ ஒன்றும் வேண்டாம், அது இப்பதான் வளர்ந்து வருது, நல்லா
புரிந்த உணர்த்தல்ல உள்ள வழிகாட்டுபவர்கள் இதுக்கு மருத்துவமே தேவையில்லை, வாழ்வியல் ஒழுங்குகளையும் உணவு ஒழுங்கையும் சரி பண்ணுங்க, அது தானா சரியாயிடும், இப்படிதான் வழிகாட்டுவாங்க. அதுக்கு மருந்துகளை கொடுக்கறது அது மருந்தும் இல்லை, அது மருத்துவமும் அல்ல, அவர் மருத்துவரும் அல்ல. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம காணொலியோட இறுதியான ஒரு கேள்வி என்னங்கண்ணா, இந்த திட்டத்தின் வாயிலாக கருப்பை காப்பு திட்டத்தின் மூலயமாவும் பெண்கள் என்ன முக்கியமா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? புரிதல் தான், உடலை பற்றியான புரிதல். மனம் வழியாக எப்படி கர்ப்பப்பையிலையும் மாற்றங்கள் வரும், அதாவது ரொம்ப ஆழமா சொல்ல போனோம்னா இதை சொல்றேன், நான் தயக்கமே இல்லாம சொல்றேன். திருமணம் ஆகாத பெண்கள், அதாவது திருமணம் வேணான்னு இருப்பாங்க அந்த பெண்கள், அப்புறம் திருமணம் ஆன பெண்கள்லையும் பிள்ளைகள்லாம் வளர்ந்து அவங்க ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய நிலைக்கு, பிள்ளைகள் வளர்ந்து கல்லூரிக்கு போகக்கூடிய நிலையில உள்ள குடும்பங்கள்ல உள்ள கணவன் மனைவியர் தாம்பத்தியமே வச்சுக்க மாட்டாங்க. இப்படி உள்ளவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சியே சரியா நடக்காது, ஃப்ளோ ரொம்ப குறைவா இருக்கு, ஒரு சில மாசங்கள் ஆகவே மாட்டேங்குதுன்னு பார்ப்பாங்க, தீர்வுகளுக்காக வருவாங்க. அப்போ நான் இதெல்லாம் கேட்கும்போது கேட்பேன், தாம்பத்தியம் நடக்குதா? அதெல்லாம் இல்லை சார், வருஷக்கணக்காச்சு. அப்போ அது நடக்கலைன்னா, ஒரு உறுப்புக்கு உண்டான செயல் அங்கே நடக்கலைன்னா அந்த உறுப்பு தன்னுடைய செயல்பாடை குறைச்சிக்கும். இது இயல்பு. அப்போ அந்த எண்ணமே உங்களுக்கு வரல, அந்த நிகழ்வு, இதெல்லாம் இயல்பு தானே, உயிரினங்களோட இயல்பு, அதாவது காமம், புணர்ச்சி, இதெல்லாம் இயல்பு. அப்போ அது நிகழவே இல்லை அப்படின்னும் போது அந்த உறுப்புல செயல்பாடு சரியா நடக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ திருமணமே வேணான்னு அவங்க ஒதுங்கி இருப்பாங்க, 42 வயசுல சொல்லுவாங்க பீரியட்ஸ் ஆகலை, திருமணமே பண்ணிக்கல. அப்போ உடல் உறவுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னும் போது அதுல மாதவிடாய் நடந்தா என்ன, நடக்கலாம் என்ன அப்படிங்கிறது தானே. ஒரு மலர்ச்சி, ஒரு நினைவால் ஒரு காம நினைவை எடுக்கிறோம் அப்படின்னா பிறப்பு உறுப்புகள் விரைப்படையுது தானே. அப்ப விரைப்படையுதுன்னா அந்த உறுப்புகளுக்கு அங்க சக்தி ஓட்டம் போகுது, போறதுனாலதான் அங்க அந்த விரைப்புத்தன்மை, பெண்களுக்கு மார்பகங்களும் ஆண்களுக்கு ஆண்குறியும் விரைப்படை. அப்ப அங்க போகும்போது தானே அந்த விந்து சுரப்பே நிகழும். இப்ப அந்த உணர்ச்சியே இல்லை அப்படின்னும் போது அங்க எப்படி நடக்கும் அப்படின்றதுதான். அப்போ ஒரு கணவர் மேல அதீதமான கோபம், வெறுப்பு பெண்களுக்கு இருந்துச்சுன்னா கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆமா, மாதவிடாய் ஒழுங்கா நடக்காது, கர்ப்பப்பை சுருக்கிக்கும், தன்னுடைய செயல்பாட சுருக்கிக்கும். இது மனநிலையும் அடிப்படை காரணம். இதெல்லாம் கத்துப்பாங்க, இதை புரிய வைக்கணும். அப்ப அந்த நிகழ்வே இல்லை அப்படின்னா அதனோட இயக்கத்தை உறுப்பு குறைச்சிக்கும். எல்லாமே அப்படிதான். நீங்க நடக்கவே இல்லை, உட்காந்தே இருக்கீங்க அப்படின்னா முழங்காலில் சேர்ந்தே இருந்துச்சுன்னா இங்க தோலே சேர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா, இப்படியே ஒரு 3 மாசத்துக்கு உங்க கையை கட்டி சேர்த்து வச்சிட்டோம்னு வைங்களேன், இங்க தோல் ஃபார்ம் ஆயிடுது, இந்த இடத்துல அந்த இணைஞ்சு அந்த ரத்த ஓட்டத்துல ஃபார்ம் ஆயிடுது. எல்லாமே அப்படிதான். இப்ப இயக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல உள்ள செயல்பாட குறைஞ்சிடும். இன்னைக்கு வாழ்க்கை முறையிலையும் சமணம் போட்டு உட்காரதே அதிகமா குறைஞ்சி போச்சு இல்லையா? பெட்ல படுக்கிறது, வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காருறது, சோஃபால உட்காந்துக்கிறது, டைனிங் டேபிள்ல சாப்பிட்றது, கார்ல போறது, ஆஃபீஸ்ல போனாலும் சேர்ல உட்காரு, இந்த முட்டியை மடக்கியே உட்காரல அப்படின்னும் போது அங்க செயல்பாடு குறைஞ்சி முட்டி தேய்மானம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க செயல்பாடே போகல. கீழெல்லாம் என்னால உட்கார முடியாது, இது பெருமை இல்லை, கீழே கூட உட்கார முடியலையேன்னு தான் சொல்லணும். சரியான பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால இந்த மாதிரி இப்படிப்பட்ட புரிதல்களை தான் இந்த குழுவுல நம்ம முக்கியமா தெளிவுபடுத்தி, ஒரு புரிதல் அப்படின்றது, அறிதல் இல்லை. அறிதல் இங்க ஏகப்பட்டது கிடைக்குது, நெட்ல உட்கார்ந்தோம்னா கிடைச்சிடும். அது அறிவு தகவல்கள், அந்த தகவல்களால தெளிவுலாம் வராது, பயம்தான் வரும். புரிதல் தான் இங்க வேணும். புரிஞ்சுக்கணும், உடலை புரிஞ்சுக்கணும், உடலை பற்றியான ஓரளவுக்கு புரிதல். முழுமையான புரிதலுக்கு இந்த பிறவி பத்தாது. உடலை பற்றி முழுமையா புரிஞ்சுக்க முடியுமானா அதுக்கு இந்த பிறவியே போதாது. அவ்வளவு அற்புதம் இது. ஓரளவுக்கு புரிந்த புரிதலையே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு மகிழ்ச்சியா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படி எனக்கு உணர்த்தப்பட்ட, நான் உணர்ந்த குருமார்களால், ஞான குருவால், ஆசான்களால் உணர்த்தப்பட்ட உணர்த்தல்களை என்னோடு இணைக்கப்பட, இறைவனால் என்னோடு இணைக்கப்படக்கூடிய மனிதர்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை. அது எனக்கு ஒரு ஆழ்ந்த விருப்பம். இதில் எல்லாருமே அந்த புரிதலுக்கு ஆட்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆழ்ந்த விருப்பத்தில் தான் இந்த செயல்பாடுகளை நான் செய்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த கேள்விகளை அழகாக என்கிட்ட கேட்டு உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. இந்த காணொலி வாயிலாக பார்வையாளர்களுக்கு பெண் பற்றின புரிதலும், பெண் உடல் சார்ந்த சில பிரச்சனைகளும், முக்கியமாக கருப்பை காப்புக்கான ஒரு புரிதலும்,
முக்கியமாக வந்து உங்களின் மூலயமா வந்து ரொம்ப விளங்கி இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ரொம்ப பயனுள்ள சமூகத்துக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.